ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுந்தர் லைஃப் ஸ்டைல். பாருங்கள், கிழங்கு பேஸ்ட்டு தான் மாட்டுக்கு வந்து பால் கறக்கிற மாட்டுக்கு வந்து என்ன புதுசாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். எஸ்கேஎம் வந்து போட்ட வீடியோ போட்டிருக்கேன். செக்கு புதுசாக போட்டதும் போட்டிருக்கேன். இது வந்து பாருங்கள், நைஸ் புதுசாக்கு பதிலாக நாங்கள் வந்து இப்போ பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து இந்த புதுசாக தான் எடுக்கிறோம். இது வந்து பேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். கிழங்கு பேஸ்ட்டு, மக்காச்சோள பேஸ்ட்டு. கிழங்கு பேஸ்ட்டு பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கும். கிழங்கோட திப்பி தாங்க, மக்காச்சோளத்தோட திப்பி தான். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது இல்லாமல் பாலுமே நல்லா விடும். கிழங்கு பேஸ்ட்டுன்றதை விட கிழங்குமே வாங்கிட்டு வந்து போடுவாங்க கிழங்கு இருக்கும்போது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிழங்கு பேஸ்ட்டு, மக்காச்சோளம் அரைச்சிட்டு வந்து பவுடராக கூட போடுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மக்காச்சோள பேஸ்ட்டாக கூட வாங்கி போடலாம். ஒரு மூட்டை வந்து எவ்வளோ அப்படின்னா, மக்காச்சோள பேஸ்ட் வந்து 1000 ரூபா, கிழங்கு பேஸ்ட் வந்து 500லேருந்து 600 வரைக்கும் வருது. 1600 தாங்க ரெண்டும் சேர்ந்து. எஸ்கேஎம் எடுத்தோம் அப்படின்னா, எஸ்கேஎம் வந்து ஒரு மூட்டை 1800 வருதுங்க. 1800 850 அந்த ரேஞ்சில் வருது. ஆனால் வந்து இந்த பேஸ்ட்டுங்க வந்து எவ்வளோ ரேட்டுன்னா 1600 தான் வருது. 2 மூட்டைங்க. ஒரு டப்பா 1.5 டப்பா போட்டாவே போதும். பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து நல்லா பால் விடுதுங்க. மாடுமே நல்லா குடிக்குதுங்க. அங்கே பாருங்கள், நாங்கள் வந்து மாட்டுக்கு வந்து பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு மட்டும் இந்த பூசா போட்டு சீசன் டைம் பொறுத்துங்க நாங்கள் எந்த பூசா எடுக்கிறோமோ அந்த பூசா தான் மாற்றி மாற்றி பூசா வந்து அப்பப்போ இருக்கிற வசதியை பொறுத்து. இந்த லோடு வந்துச்சு அப்படின்னா இந்த பூசா வந்துடும். இந்த லோடு வரல அப்படின்னா, எமர்ஜென்சியாக பூசா தீர்ந்துருச்சு அப்படின்னா நாங்கள் போயிட்டு எஸ்கேஎம் வாங்கிட்டு வருவோம், இல்லைன்னா செக்கு பூசா வாங்கிட்டு வருவோம். ஸோ செக்கு பூசா வந்து இப்போ மாடு வந்து பால் கறக்கிற மாடு அதிகமாக இல்லாதனால நாங்கள் செக்கு பூசா வந்து போடுவோம். போட்டு லாஸ்ட்டாக வந்து கழனிக்கு பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு அப்புறமா வந்து பில்லு தாங்க. இப்போ வைக்கோல் வந்து எல்லா டைமும் போட்டாலுமே பால் விடாது. ஸோ இந்த மாதிரி பச்சை பில்லு வந்து கழனிங்களில் இல்லை பூசெடிங்களில் களை இருந்துச்சுன்னா, களை எடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் போடலாங்க. ஸோ அது வந்து என்னென்ன பூசா எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. செக்கு பூசா வந்து அதுவும் நல்லது தாங்க. செக்கு பூசா வந்து சென மாட்டங்களுக்கெல்லாம் போடலாம். பாருங்கள், இதுதான் பூசாவோட லோடு வந்து இறக்கி இருக்குது பாருங்கள். இது மூட்டையே பாருங்கள், ரொம்ப அழுக்கழுக்காக இருக்குது. ஏன்னா மூட்டை வந்து இறங்கும் போதே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து பூசா பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஒயிட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட பேஸ்ட் வந்து 1 கிண்ணம் போதுங்க. இது 1 கிண்ணம், அப்புறமா மக்காச்சோளம் வந்து 1 கிண்ணம் போதும். நம்ம 1800 போட்டு அந்த பூசா வாங்குறதுக்கு அது இல்லாமல் அதுவும் தான் சத்து. ஆனால் வந்து கம்பேர் பண்ணும்போது பால் கறக்கிற மாடுங்களுக்கு வந்து நம்ம இது போடலாம். நைஸ் பூசாலாம் எடுக்கிறாங்கல்ல, அது வந்து நைஸ் பூசாலாம் 1500 வருதுங்க. அது 1500 ஒரு மூட்டை எடுத்தோம்னா 50 கிலோ மூட்டையும் இருக்குது, 34 கிலோ 35 கிலோ மூட்டையும் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. நைஸ் பூசா எடுக்கிறதுக்கு நம்ம இது எடுத்து போட்டோம் அப்படின்னா பாலும் நிறைய கறந்து வரும். அது இல்லாமல் மாட்டுக்கும் வந்து சத்து கிடைக்கும். மாடு வந்து உடஞ்சி வராது. இதே நைஸ் பூசா போட்டோம் அப்படின்னா மாடு உடஞ்சி வரும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் கிடைச்சது அப்படின்னா அந்த மாதிரி பேஸ்ட்டு, மக்காச்சோள பேஸ்ட்டு, கிழங்கு பேஸ்ட் வந்து போடுங்க. ஏன்னா கிழங்கு பேஸ்ட்டும் மக்காச்சோள பேஸ்ட்டும் அவ்வளோ சத்துங்க உண்மையாகவே. அது வந்து பவுடராக கூட அரைச்சிட்டு வந்து போடுறாங்க. நம்ம வில்லேஜில் தானே இருக்கோம், அதனால இந்த கிழங்கு போடும் போதெல்லாம் மீதி இருக்கிற கிழங்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி காய வச்சு கிழங்கு போடுவோம். அப்படி இல்லைன்னா அந்த மக்காச்சோளம் வந்து லேண்ட்ல இது வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் பயிர் தாங்க அந்த மக்காச்சோளம். ஸோ அது வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ அது வைக்கலான்னு ஐடியா இருக்குது. மக்காச்சோளம் நடும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வந்து 1 கிலோ 24 வாங்க. அது வந்து ஒரு 50 கிலோ 100 கிலோ அப்படி வாங்கிட்டு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து பவுடராக கூட யூஸ் பண்ணுறாங்க. பால் கறக்கிற மாடுங்களுக்கு வந்து அந்த மாதிரி பவுடராக கூட போடலாம். ஸோ அதுவுமே நல்ல பெனிஃபிட் தான். எனக்கு தெரிஞ்சு லோக்கலில் நம்ம ஏரியாங்களில் கிடைக்கிறதே நம்ம வந்து போடுறது நல்லதுங்க. ஸோ பூசா வந்து பால் கறக்கிற மாடுங்களுக்கு ஒரு பூசா போடணும். பால் நைஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா மாடு வந்து நல்லாவே உடஞ்சிருதுங்க. ஸோ பால் கறந்து முடிச்சிருச்சு அப்படின்னா மாடே ரொம்ப வீக் ஆகிடுது. ஸோ அது வந்து போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பூசா ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னா பாலும் கறக்கும், மாடும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லோக்கலில் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி பூசா வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைச்சிட்டு வந்து பவுடராக கூட போடலாம். அவங்கவுங்க வசதி பொறுத்து தாங்க. அது இல்லாமல் மாட்டுங்களுக்கு வந்து தனித்தனியாக பூசா போடணுங்க. இந்த பூசா வந்து நம்ம எல்லா மாட்டுக்குமே போடலாம். பால் கறக்கிற மாட்டுக்கு, பால் கறக்காத மாட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே போடலாம். கட்டுப்படி ஆகும். ரேட்டும் ரொம்ப கம்மி. மாட்டுக்கு நல்ல சத்து, மாடும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லா மாட்டுக்குமே வந்து ஈக்குவலாக ஒரு பாக்ஸ் தாங்க. பால் கறக்கிற மாடு இருந்தால் 1.5 பாக்ஸ் போடுவோம். பால் கறக்காத மாட்டுங்களுக்கு வந்து இது ஒரு பாக்ஸ், அது ஒரு பாக்ஸ் போட்டாவே போதுங்க. ஸோ அதுவே நல்லா திருப்தியாக குடிச்சிக்கிறாங்க. அது இல்லாமல் நல்ல சத்தும் கூட. அவ்வளோதாங்க கொடுக்க முடியும். கரெக்டாக இருக்கும். ஒரு மாடு 2 மாடு இருந்தால் பரவாயில்ல. அது இல்லாமல் நைஸ் பூசா வந்து எல்லா மாட்டுக்கும் கொடுக்கக்கூடாது.
கொடுக்கக்கூடாது. அப்புறமா செக்கபூசா வந்து எல்லா மாட்டுக்கும் கொடுக்கலாம். செக்கபூசா ஆனால் பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து கொடுக்கவே கூடாதுங்க. செக்கபூசா வந்து பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக பால் இல்லாமல் போயிடும். சென மாட்டுங்களுக்கு தான் கொடுக்கணும். செக்கபூசா வந்து சென மாட்டுங்களுக்கு போட்டால் நல்லா மடி விடுங்க. ஸோ அதனால் கம்பேர் பண்ணிக்காதீங்க. எல்லா புசாவும் மிக்சிங்கில் போட்டிங்கன்னா கஷ்டங்க. ஸோ பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து எஸ்கேஎம் போடலாம், அப்படி இல்லைனா பேஸ்ட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நைஸ் பூசா போடலாம். நைஸ் பூசாலாம் 1500 போட்டு ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்து அது ஒரு 10 நாள் கூட வருது இல்லைங்க. ஆனால் இது வந்து எஸ்கேஎம் கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ ரீசெண்டாக தான் இந்த பூசா கிடச்சிருக்குது. கிடச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்து இது வந்து கொடுத்துட்ருக்காங்க. வீட்டானே வந்து லோடு வந்து இறக்கிட்டு போயிடுவாங்கங்க. 1600 தான். ஸோ இது வந்து நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாட்டுக்குமே நல்லா இருக்குது சத்து. ஸோ நாங்கள் வந்து காலையில் இந்த பூசா கிடச்சிது அப்படின்னா இதுவே வந்து ரொட்டீனாக 2 டைம் இதே தான் போடுவோம். காலையிலையும் இதே போடுவோம், மதியத்துலையும் இதே போடுவோம். போட்டு கல்லை பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற வைக்கோல் போடலாம். அப்படி இல்லைன்னா பச்சை தட்டு தீவனம் தட்டு இருந்தால் போடலாம். அப்படி இல்லைன்னா கல்லைங்களில் பிடிச்சிட்டு போய் கட்டுவோங்க. ஸோ அதனால் இந்த பூசா வந்து கிடைச்சது பரவாயில்ல. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் இது மாதிரி வாங்கி போடுங்க. அதுவும் இல்லாமல் மாட்டுங்களை பொறுத்த வரைக்கும் பராமரிக்கிறதுன்றது வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல. ஒரே ஆள் செய்யணுன்னாலும் கஷ்டம். அது இல்லாமல் மாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லாஸ் ஆகிடுச்சிங்க. நாங்கள் ஆல்ரெடி மாடு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா பக்கம் மாடு வாங்கி சுத்தமாக லாஸ் ஆகிடுச்சு. ஒரு மாடு வெறும் 5000 ரூபாய் கூட வாங்க முடியாத அளவுக்கு 2 மாடுமே உடம்பு சரியில்லாமையும் போயிடுச்சு. அது இல்லாமல் 2மே வேஸ்ட்டாகவும் போயிடுச்சுங்க. ஸோ வெறும் 5000 ரூபாய் கூட கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா மாடு வந்து நம்ம வெளியில் போய் வாங்கிட்டு வர்றது வந்து சரியாக தப்பா அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக கொடுக்குறேங்க. அதோட மாடு வந்து எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம். ஒரு மாடு 75,000 ரூபாய். ஒரு மாட்டை பொறுத்த வரைக்கும் ரேட்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் 70,000 90,000 80,000 அந்த ரேஞ்சில் கூட இருக்குதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாடு மட்டும் நல்லதாக வாங்கிக்கினீங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் டெவலப் பண்ணுறது நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா நீங்கள் வந்து மாடு வந்து 1 2 வாங்கிட்டு மீதி அதை அப்படியே டெவலப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் அதோட மாடோட அப்டேட்டு அந்த மாடு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுறேங்க. இது வந்து ரேட் இந்த அளவுக்கு ரேட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். அப்புறமா என்னோடய சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி புரியும் என்ன புரியும்னு எனக்கு தெரியல. எல்லா விஷயமும் ஒரு 30 செகண்டில் சொல்ல முடியுமான்றது எனக்கு தெரியலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் 30 செகண்டுக்குள்ளெலாம் சொல்ல முடியல. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் லோகோ வந்து ஜமுனாங்க போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. அண்ட் வந்து மாட்டுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம். வைக்கோல் வந்து பச்சை தட்டு எதுவுமே போட மாட்டோம். 1 or 2 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுருவோம். அதுவும் தூங்கி எந்திரிச்சிச்சுன்னா படுப்பாங்க. கொஞ்சம் மதியத்தில் ரெஸ்ட் எடுப்பாங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கல்லை பிடிச்சி போய் கட்டிடுவோம். இதுதான் இவங்களோட ரொட்டீன் வேலையே. காலையில் தண்ணி வச்சுருவோம், மறுபடியும் மதியம் வந்து பிடிச்சிட்டு வந்து தண்ணி மறுபடியும் வச்சுருவோம், கல்லை பிடிச்சிமே கட்டிடுவோம். காலையில் தண்ணி வச்ச உடனே அப்புறமா மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து தண்ணி வச்சு நிழலில் கட்டி பில்லு போட்டுருவோம். பாருங்கள் காலையில் மேய்ஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் எல்லாருமே. இது ஆக்சுவலாக 2 மாடு தாங்க வாங்கிச்சு விலை கொடுத்து. மீதி வந்து 5 மாடு வந்து இங்கே வீட்டானே டெவலப் ஆனது தான். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாகவே பண்ணுங்கள். ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிறது கூட இருக்குங்க.